செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய 2068 இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பெருவை சார்பாக வருக என குரலும் பொருளும் கூறுவதற்கு என வாழ வைக்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணர் ஈகவரசன் ஐயா அவர்களையும் செந்தமிழ் பாடி அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக குரல் கூறுவதற்கு தமிழ்குமரன் அண்ணா விளம்பரன் அதிகாரம் போதே புறங்கூறான் அலசியும் முருகன் புறங்கூறான் என்று எழுத அறநெறிக்கு அளவு செய்து தீதிய புறம் எழுதப்பட்டு எனக்கு புறங்குறிப்பது வாதம் சரங்காரம் சொல்லும் நெச்சித்த நன்மை பெற சொல்லும் உண்மையாக காணப்படும் பிறப்பழை கூறுவா தப்பதை கேள்வி வேலாக சொல்லி நட்பாக தொட்டவர் துதியார் குற்றம் தூற்று வரவே இறைக்குறையார் மற்ற அறுநூத்தி ஆண்டுகள் வைய பொருளைக்கு பிச்சல் உரைப்பான் பொருள் எதிராக குற்றப்பத்தை குற்றம் காண்கிறப்ப தீதிட்டம் மட்டுமே இருக்கேன். நன்றி. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயாவை அன்புடன் நினைக்கிறோம்.
அழைத்ததற்கு நன்றி இசான். இன்றைய நிகழ்வு எண் குரல் வேதமை அதிகாரத்தினுடைய 8வது குரல். மையல் ஒருவன் கழித்தற்றால் வேதை தன் கையொன்று உடைமை பெறும். இதற்கான பொருள், அறிவற்றவன் தன்னிடம் ஒன்றை சொந்தமாக பெறுவது முன்பே பிடித்தவன் கல்லால் மயங்கி நிற்பது போலாகும். நல்லது கெட்டது தெரியாதவன் பேதை. அந்த பேதையின் கையில் ஒரு பொருள் கிடைத்துவிட்டால் வித்து பிடித்தவர்கள் கல்லையும் குடித்துவிட்ட கதையாக ஆகிவிடும். இனி வரலாற்றில் இன்று சூன் மாதம் 2ஆம் நாள். இதே நாளில்தான் 1896ஆம் ஆண்டு மார்கோனி தான் புதிதாக கண்டுபிடித்த கம்பியில்லா தந்திக்கான காப்புரிமத்தை பெற்றார். 1924ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் பிறந்த அனைத்து பழங்குடிகளுக்கும் அமெரிக்க குடியுரிமை வழங்கும் சட்ட மூலத்தை அரசு தலைவர் கால்வின் கூலிட்ஸ் அறிமுகப்படுத்தினார். 1955ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியமும் யுகோஸ்லாவியாவும் பெல்கிரேட் உடன்பாட்டின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே 1948 அருந்து போன உறவை புதுப்பித்தனர். 1962ஆம் ஆண்டு சிலி, இத்தாலி அணிகளுக்கு இடையே நடந்த 1962 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ஒன்றில் விளையாட்டு வீரர்களுக்கு இடையே இடம்பெற்ற கைகலப்புகளுக்கு அடக்க காவல்துறையினர் பலமுறை அழைக்கப்பட்டனர். 1964ஆம் ஆண்டு பாலத்தீன விடுதலை இயக்கம் அமைக்கப்பட்டது. 1966ஆம் ஆண்டு நாசாவின் சர்வேயர் 1 விண்கலம் சந்திரனில் இறங்கியது. சந்திரனில் மெதுவாக இறங்கிய முதலாவது அமெரிக்க விண்கலம் இதுவாகும். 1967ஆம் ஆண்டு மேற்கு ஜெர்மனியின் ஈரானின் அரசு தலைவர் வருகைக்கு எதிராக வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. ஒருவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1983ஆம் ஆண்டு டெக்சாஸில் இருந்து மோன்ட்ரியால் நோக்கி சென்ற ஏஆர் கனடா வானூர்தி விபத்துக்குள்ளானதில் 23 பயணிகள் உயிரிழந்தனர். 1999ஆம் ஆண்டு பூட்டானில் முதல் தடவையாக தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. 2003ஆம் ஆண்டு வேறொரு கோளுக்கான செவ்வாய் மார்ஸ் எக்ஸ்பிரஸ் என்ற தனது முதலாவது விண்கலத்தை ஐரோப்பிய ஆய்வு மையம் ஈசா கசகஸ்தானில் பைக்ரானில் இருந்து ஏவியது. 2012ஆம் ஆண்டு முன்னாள் எகிப்திய அரசு தலைவர் ஓஸ்னி முபாரக் 2011ஆம் ஆண்டு எகிப்திய புரட்சியின் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது வன்முறை ஏவிவிட்ட குற்றத்திற்காக அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு தெலுங்கானா அதிகாரப்பூர்வமாக இந்தியாவினுடைய 29வது மாநிலமாக அறிவிக்கப்பட்டது. இதே நாளில்தான் கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் 2017ஆம் ஆண்டு இதே நாளில் காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக ஐயா இசைப்பாடல் யார்? இல்லைங்க ஐயா. இசான் பாடுங்க, நீங்களே பாடுங்க. ஐயா பாடல் இல்லைங்க ஐயா. அந்த செந்தமிழே உயிரை நருந்து அந்த இது படிச்சீங்கல்ல, பாரதிதாசன் பாடல் அன்னைக்கு ஒரு நாள். ஆமாங்க அதே பாடுங்க. ஆமாங்க ஆமாங்க. அதே பாடுங்க. சரி ஐயா, இருங்க ஐயா. எம்மிமாள் அம்மாவுக்கு பாட தெரியுமா? வணக்கம் அம்மா எம்மிமாள். சொல்லி
அனைவருக்கும் வணக்கம். சிறு பஞ்சம் மூலம் காரியாசன் அவர்களுடைய பாடல். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்று வாட்டான் நன்றென்றல் வனப்பு. நன்றி. அடுத்ததாக 2ஆம் பகுதியை சுவாதி அக்கா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிறப்பழைப்பாளர் அம்மா வரலங்க ஐயா. வந்துட்டே இருக்காங்கம்மா, வந்துட்டு இருக்காங்க. நான் இப்ப அவங்களுக்கு அழைப்புதலே வரலையா, அதனால இப்பதான் அனுப்புறேன். நானே வந்துருவாங்க. சரிங்க. அவங்க என்ன தலைப்புல பேச போறாங்கிறத நம்ம ஒரு இடம் பாத்துரலாம். சரிங்க. தலைப்புல பேச போறாங்கன்னா கண்ணதாசனும் மொழிபெயர்ப்புங்கிற தலைப்புல பேசுறாங்க. அவங்க வர்ற வரைக்கும் நம்ம பேசலாம். கண்ணதாசன் கவியரசர் அவருடைய மொழிபெயர்ப்பு என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்கன்னா, கவியரசர் கண்ணதாசன் என்றாலே நமது நினைவுக்கு வருவது திரைப்பட பாடல்கள், தத்துவ கவிதைகள், ஆன்மீக நூல்கள், கட்டுரைகள், புதினங்கள் ஆகியவையே. ஆனால் அவருடைய இலக்கிய ஆளுமையின் இன்னொரு முதன்மையான பரிமாணம் மொழிபெயர்ப்பு திறன். மொழிபெயர்ப்பு என்பது வெறும் சொற்களை ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மாற்றுவது அல்ல. அப்ப என்னது? ஒரு பண்பாட்டை, ஒரு சிந்தனையை, ஒரு உணர்வை மற்றொரு மொழி மக்களிடம் கொண்டு சேர்ப்பதா. அந்த வகையில் கண்ணதாசன் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர். மொழிபெயர்ப்பினுடைய மகத்துவம் என்ன? உலக இலக்கியங்கள் ஒன்றோடு ஒன்று கலப்பதற்கு, மனித சிந்தனையில் எல்லைகளை தாண்டி செல்வதற்கும் மொழிபெயர்ப்பு அவசியமாகும். வந்துட்டாங்க. ஒரு மொழியினுடைய உருவான அறிவு இன்னொரு மொழி மக்களிடம் சென்றடைய வேண்டுமானால் மொழிபெயர்ப்பு தேவை. அதற்கு என்ன தேவை? நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் செந்தாமரை அம்மா அவர்கள் தேவை. அவர்களை அன்போடு வரவேற்குமாறு நம்முடைய குரலமுது அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். வாருங்கள் குரலமுது. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை நாடு நடத்தும் கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு மொழிக்கல்வியல் 2/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் மு. செந்தாமரை பாவலர் அம்மா அவர்கள் எழுத்தாளர். அம்மா அவர்கள் ஒன் இன்ஸ்பிரேஷன் அவார்ட் ஆஃப் 2024, தங்க மகள் விருது 2005, பொருணை பாவரசி விருது 2025, லக்ஷ்மி வந்தால் சிறுகதை நூலாசிரியர், ஊடகவியல், பட்டிமன்ற பேச்சாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், பல உலக சாதனை நிகழ்வுகளில் பங்கேற்பாளர், நடுவராக, அரங்க தலைமையாக, நெறியாளராக தமிழ் சார்ந்து செயல்பட்டு வருகிறார். இணைப்புரை திலகம். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கண்ணதாசனும் மொழிபெயர்ப்பும். அம்மா தங்கள் 6 வரை உரையாற்றலாம். அம்மா வாருங்கள் அம்மா. அம்மா நீங்க ஒளித்தடையில இருக்கீங்கம்மா. தாய் தமிழுக்கும் தாய் தமிழ் போற்றும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது கனிவான வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். இந்நிகழ்வை நாள்தோறும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு இயக்குனர் ஐயா தமிழ் ஈழன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்கே வீற்றிருக்கும் நமது நீதிபதி ஐயா அவர்கள், பிரம்மநாயகம் அவர்கள், அன்னபூர்ணி அம்மாள் அவர்கள், நமது திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்கள், சாமிநாதன் அண்ணா அவர்கள் என இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் குரலரசி சுவாதி அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நான் கண்ணதாசனும் மொழிபெயர்ப்பும் என்ற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்துள்ளேன். கண்ணதாசனை பற்றியும் கண்ணதாசனின் பாடல்களை பற்றியும் நாம் நிறைய அறிந்திருக்கிறோம். அவரது கவிதைகளை பற்றியும் நாம் நிறைய அறிந்திருக்கிறோம். ஆனால் அவரது மொழிபெயர்ப்பு என்ற ஒன்று என்று எனக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக தெரிய வந்தது. அதனால் அது குறித்த தகவல்களை சேகரித்து வைத்திருந்தேன். நமது ஐயா அவர்கள் கேட்டதும் நான் உடனே சரி இந்த தலைப்பை பேசலாம் என்று கூறினேன்.
அவ்வாறு புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞரும் ஆன நமது கண்ணதாசன் அவர்கள் 4000க்கும் மேற்பட்ட கவிதைகள், 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், கட்டுரைகள் பல எழுதியவர் என்பதை நாம் அறிவோம். கண்ணதாசன் என்ற பெயரில் கதை, கட்டுரை, கவிதை எழுதினார். அரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி என்னும் புனை பெயர்களில் கூட தனது கவிதை, கட்டுரைகளை ஆரம்ப காலங்களில் எழுதியுள்ளார். சிறு வயதிலேயே எழுத்தின் மீது தீராத ஆர்வம், சிறு சிறு புத்தகங்கள் வாசி கிடைத்ததால் பத்திரிகைகளில் கதை எழுத வேண்டும் என்பதும் அவரது கனவாக ஆயிற்று. ஒரு நண்பரின் பரிந்துரையோடு புதுக்கோட்டையிலிருந்து வெளிவந்த திருமகள் என்ற பத்திரிகையில் ப்ரூஃப் திருத்தினர், அதாவது அந்த பிழை திருத்தம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வேலையை கேட்டிருக்கிறார். நேர்காணலில் பத்திரிகையின் அதிபர் அவர் உங்களது பெயர் என்ன என்று கேட்டும் பொழுது அந்த நொடியில் அவரது பெயரை கண்ணதாசன் என்று கூறியிருக்கிறார். முத்தையா என்பவர் கண்ணதாசனாக மாறியது அந்த தருணத்தில்தான். 36 ஆண்டுகள் கடந்தும் கண்ணதாசன் இவ்வாறு தனது பெயரோடு புகழோடு வாழ்ந்திருக்கிறார். தமிழ் திரையுலகம் எத்தனையோ பாடலாசிரியர்களையும் இசையமைப்பாளர்களையும் சந்தித்திருந்தாலும் கண்ணதாசன், MS விஸ்வநாதன் போல பாசத்துடன் பணியாற்றிய இரட்டையர்களை இதுவரை திரையுலகம் சந்தித்ததில்லை என்பதும் உண்மை. இந்த இருவரின் ஒற்றுமை அவர்கள் பிறந்த தேதியிலிருந்தே ஆரம்பிக்கிறது. கண்ணதாசன், விஸ்வநாதன் ஆகிய இருவருமே பிறந்தது ஜூன் 24ஆம் தேதி தான் இருவருமே பிறந்த தினமாக இருக்கிறது. அதையொட்டி இந்த ஜூன் மாதமே அவரது தலைப்பை எடுத்து பேசுவதிலும் நான் மிக்க மகிழ்வு கொள்கிறேன். 1927ஆம் ஆண்டு கண்ணதாசன் பிறக்க அதற்கு ஒரு வருடம் தள்ளி 1928ஆம் ஆண்டு MS விஸ்வநாதன் அவர்கள் பிறந்திருக்கிறார். நாணம், நகைச்சுவை, அச்சம், வெறுப்பு, சாந்தம், வியப்பு, கருணை, கோபம், வீரம், காதல், மகிழ்ச்சி, அன்பு, சோகம், பாசம், பரவசம், பிறப்பு, இறப்பு, தாய்மை, தனிமை, நட்பு, போட்டி, எழுச்சி, நாட்டுப்பற்று, நையாண்டி என மனித உணர்வுகள் அனைத்தையும் தனது பாடல்களில் பிரதிபலித்தவர்கள். பலவிதமான கதைக்களங்களை மையமாக கொண்டு விரைவான திரைப்படங்களுக்கும் தனது பாடல்களால் உயிரூட்டியவர் நமது கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்கள் மொழிபெயர்ப்பு ஒரு கலையா அல்லது அறிவியலா என்பது பலரிடையே விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக இருந்துவதை நாம் காண்கிறோம். மொழிபெயர்ப்பின் உள்ளடக்கம் கலைத்துறை சார்ந்ததாகவும் இருக்கும், அறிவியல் துறை சார்ந்ததாகவும் இருக்கும். அது போலவே அதன் செய்முறை உடையதாகவும் கூட கலைத்தன்மை அறிவியல் பண்புடையதாகவும் விளங்குகிறது. கலையும் அறிவியலும் பொதுமையாக சந்திக்கும் இடங்களை நம்மில் பலரும் காண தவறிவிடுகிறோம். கலைத்தன்மை கலவாத அறிவியல் உரையோ அறிவியல் நெறிப்படாத கலைத்துறையோ இல்லை எனலாம். அறிவியல் தொடர்பான கருத்து படிவங்களையும் செயல்முறைகளையும் வெளியிடுவதில் மொழியின் கலைத்தன்மை கொழுவிருப்பதை பற்பல இடங்களிலும் நாம் காண முடியும். கண்ணதாசன் மொழிபெயர்ப்பு செய்த நூல்கள் பகவத்கீதை, பஜகோவிந்தம் போன்ற நூல்களை மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். அதில் மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட பொன்னாகலாம் சில நாளில், ஆனாலும் அவையாகும் நீயாகுமோ, அம்மா வென்றழைக்கின்ற சேயாகுமோ, விண்மீனும் உன் கண்ணாகுமோ, விளையாடும் மொழி பேசுமோ, கண்ணே கிளி ஒன்றன் கண்ணாடி உனை போல கூறுமா, இரு கைவீசி உலகாளும் மகனாகுமா, மணமாலை தன்னை சூடி உறவாடுவார், மனம் மாறாமல் பலகாலம் விளையாடுவார், ஒரு கால தமிழ்நாடு இது தானடா, இதை உன் கால தமிழ்நாடு அறியாதடா என்ற கண்ணதாசனின் பாடலை ஆங்கிலத்தில் ஒருவர் மொழிபெயர்த்துள்ளார். இந்த மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம் என்ற வரிகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். Rain too may become honey one day, even the sand has gold within a few days, but equal thee can these all, or like the suckling babbling as, will the twinkling stars turn as they blue eyes, or else the parrot imitate their speech? Can the mirror narrate fables like thee, or is anything like thee, who reigns the world? Waving my hands, enjoyed the lovers in nuptial garlands, then going on chatting and playing, oh child என்று தெசினி அவர்கள் இந்த பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஆனால் இதில் ஒரு கவிதை ஓட்டத்தையும் நம்மால் காண முடிகிறது. அதே போல கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் நமது ஆதிசங்கரின் நூலை கண்ணதாசன் அவர்கள் பொன்மாலை அப்படின்ற ஒரு பெயரில் மொழிபெயர்த்திருக்கிறார். இன்றளவும் பலராலும் அந்நூல் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி, மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க சுரும்பு போன்றாய், நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமால் ஒன்றன், நேயத்தால் மெய் சிலிர்த்து நிகரலா செல்வம் கொண்டான், மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழியிரண்டை மாது நீ எண்ணியத்தில் என்றால்,
நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாயே என்பது இந்த ஆதிசங்கரர் எழுதிய கனகதாரா ஸ்தோத்திரத்தின் மொழிபெயர்ப்பு பாடலாகும். இது போல ஆதிசங்கரர் பல்வேறு பாஷ்யங்களை அருளி இருந்தாலும் பக்தி நெறியிலும் தத்துவ நெறியிலும் அவரின் பங்களிப்புக்கு பெயர் பெற்றது பஜகோவிந்தம். அந்த ஸ்லோகங்களையும் அழகிய தமிழில் வடித்திருக்கிறார் நமது கவிஞர் அவர்கள். பஜகோவிந்தம் 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 மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி ரஷிதி டுரிங்கரனே என்னும் ஸ்லோகத்தை பாடிடுக பாடிடுக பரந்தாமன் மெய்ப்புகழை பாடிடுக மூடமதியே பாடுவதில் தீர்ந்துவிடும் பழிபாவம் அத்தனையும் பரந்தாமன் சொன்ன விதியே பாடுவதை விட்டுவிட்டு பாணினி இலக்கணத்தை பற்றுவதில் நன்மை வருமோ பாய் விரித்த வேலைதனில் காலனவன் சந்நிதியில் பாணினியும் காவல் தருமோ என்று எழுதினார் கண்ணதாசன் அவர்கள். இவ்வாறு கவிஞர் செய்தது மொழிபெயர்ப்பல்ல, ஸ்லோகத்தின் கருளை உள்வாய்ந்து அதை தமிழில் எழுதியிருக்கிறார். டிரான்ஸ்கிரியேஷன் என்னும் வகைமையை சார்ந்த எழுத்துக்கள் தான் அவை. போலித்துறவிகள் எல்லா காலங்களிலும் இருந்து வந்திருக்கின்றார்கள். குருட்டினை நீக்க குரு என்று திருமூலர் அவர்களை அடையாளம் காட்டுகிறார். ஆதிசங்கரரோ உதர நிமித்தம் பகுக்கிரத வேஷ என்கிறார். கவிஞர் அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டு விளையாடுகிறார். அதாவது அந்த போலித்துறவிகள் எல்லா காலத்திலும் இருந்து வந்திருக்கிறார் என்பதை காவியுடை மொட்டையோடு கையில் ஒரு பாத்திரமும் காட்டுவது என்ன துறவோ கண்ணியமும் இல்லையதில் புண்ணியமும் இல்லை வெறும் கட்டைகளின் வேஷம் அல்லவோ கோவணமும் நீள் சடையும் கோஷமிடும் வாய்மொழியும் கோமுனிவன் ஆக்கி விடுமோ கும்பிகையை நிரப்ப ஒரு செம்பு சுமப்பார் அவர்களுக்கு கோவிந்தன் காட்சி வருமோ என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூறுகிறார். சில நூல்களை பற்றி சொன்னாலே அது தொடர்பாக ஓரிரு வாக்கியங்களை எல்லோரும் அறிந்து வைத்திருப்பார்கள். அந்த நூலை அவர்கள் பார்த்திருக்க கூட வேண்டாம். திருவருட்பா என்று சொன்னால் போதும், வாடிய பெயரை கொண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி நிறுத்தி விடுவார்கள். கம்பன் என்றால் கேட்கவே வேண்டாம். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். பஜகோவிந்தம் என்றால் ஒரு வரி, புனரபி ஜனனம் புனரபி மரணம். இந்த வரி அடங்கிய ஸ்லோகம் பிறவியும் மரணமும் மாறி வருவதை குறிக்கிறது. இதே போல நமது கண்ணதாசன் அவர்கள் ஒரு 3.5 நிமிட பாடலில் பகவத்கீதை முழுவதையும் சொல்லியிருப்பார் ஒரு திரைப்பட பாடலில். இந்த பாடல் அதி அற்புதமானது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்கள் உள்ள கீதையை பாமரனுக்கும் புரியக்கூடிய எளிய வார்த்தைகளிலே இதை விட சுருக்கமாக சொல்ல முடியுமா என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பகவத்கீதையின் சாரத்தை 9 பிரிவுகளாக பிரித்து கொண்டிருக்கிறார். அது போல மரணத்தை நினைக்க கலங்குகின்றான் விஜயன், அதுதான் முதல் அத்தியாயம், அர்ஜுன விஷாத யோகம். அப்பொழுது மரணத்தை பற்றி ஒரு தெளிவு அவருக்கு ஏற்படுத்த வேண்டும், இது 2வது பகுதி. உடம்பு என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன என்கின்ற தத்துவ விளக்கத்தை சொல்ல வேண்டும், இது 3வது பகுதி. பகவான் தன்னை பற்றியும் சொல்ல வேண்டும், இறைத்தன்மை. கண்ணன் சொன்னதை கண்ணனுக்கு கண்ணதாசனை சொல்ல முடியும். அவ்வாறு இந்த கர்ணன் திரைப்படத்திலே மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணம் எய்யாது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று அப்படின்ற பாடல தான் அவர் முழுக்க அந்த ஒரு முழு காவியத்தையுமே அந்த ஒரு பாடல்ல கொண்டு வந்திருப்பாரு. 3.5 நிமிட பாடல்ல பகவத்கீதையினுடைய சாராம்சம் முழுவதையும் கொண்டு வந்திருப்பாரு. அது போல திறமையானவர் தான் நமது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இது போல இந்த 20ஆம் நூற்றாண்டு கண்ட தமிழ் கவிஞர்கள்ல நம்ம பாரதியார், பாவேந்தர், கவியரசும் நம்ம தலை சிறந்தெல்லாம் நம்ம சொல்லுவோம். இது போலதான் இந்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவராய் நிலைத்த புகழுடன் விலகி கொண்டிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள். முன்னவர்கள் இருவருமே தங்களது கவிதைகள் மூலமாக படித்தவர்களிடமும் அறிஞர்களிடம் சென்று சேர்ந்தார்கள். ஆனால் கண்ணதாசன் அவர்கள் தான் படிக்காத பாமரர்களிடம் சென்று சேர்ந்தார் என்று நாம் கூறுகிறோம். அது போல கண்ணதாசன் அவர்கள் இந்த பகவத்கீதையை சில நிமிடங்கள்ல பாடல்களா கொடுத்தாரு. அதே போல ஆதிசங்கரின் கனகதாரா பாடலையும் கொடுத்தாரு. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியையும் தமிழுக்கு கொடுத்திருக்காரு. அது போல நமது கண்ணதாசன் அவர்கள் அடுத்ததாக என்ன கொடுத்தாரு அப்படின்னாக்க, அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில இருந்தும் விளக்க உரையோட 100 பாடல்கள் கொடுத்திருக்காரு. மணியே மணியின் ஒளியே, ஒளிரு மணி புனைந்த அணியே, அணியும் மணிக்கு அழகே, அணுகாத
அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் படைந்த பெண்ணே. அபிராமி தாமே அந்த பாடலை வந்து கொடுத்திருக்காரு. அபிராமி தாயே, மணியாக விளங்குபவளே, அம்மணியில் உண்டாகும் ஒளியாகவும் விளங்குபவளே, ஒளி பொருந்திய நவமணிகளால் இழைக்கப்பட்ட அணியாகவும் அந்த அணிக்கு அழகாகவும் திகழ்பவளே, நின்னை அணுகாதவர்க்கு பிணியென நிற்பவளே, நின்னை அண்டி வரும் பாபாத்துமாக்களின் பிணிக்கு மருந்தாகவும் நிற்பவளே என்று நின் அழகிய தாமரை போலுள்ள சேவடியை பணிந்த பின்னே வேறொரு தெய்வத்தை வணங்க மனத்தாலும் நினையேன். அது போல அவர் கொடுத்திருப்பாரு. அதே போலதான் இந்த பஜகோவிந்தம் பாடல் கூட அதே போலதான். மழை நாடில் இப்ப முன்னாடி சொன்னதுதான், மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட பொன்னாகலாம் அப்படிங்கிற பாடல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது. இதே போல கனகதாரா ஸ்தோத்திரம். பின்னதாக இந்த பகவத்கீதை பற்றி நம்ம சொன்னோம். அதுலயும் குருஷேத்திர போர்க்களத்தை வந்து பாண்டவர்கள் அணியில அர்ஜுனன் தேர்ல சாரதியா கிருஷ்ண பகவான், எதிரணியில பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணன் மற்றும் துரியோதனாதிகள் அவங்க எல்லாரும். அப்ப வந்து கிருஷ்ணர் சங்கநாதம் எழுப்பி போரை துவங்க இருக்கும் வேளையில அர்ஜுனன் மனம் தடுமாறுகிறான். எதிரில் இருப்பவர்கள் என் குடும்பத்தினர், என் குருமார்கள் என்று வில்லை எடுக்க மறுக்கிறான். இதுதான் வந்து அந்த பாடல்ல வந்து 3 நிமிஷத்துல கொடுத்ததுதான் அந்த கர்ணன் திரைப்படத்துல வந்து அவர் கொடுக்கும்போது எல்லாருக்கும் அந்த ஒரு பாடலை கேட்கும் பொழுதே அந்த அவனுடைய முழுவதும் புரியற மாதிரி கொடுத்திருப்பாரு அப்படின்னு. அதுக்கு அடுத்தபடியாக இயேசு காவியம், இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றைய வந்து கவிதை வடிவுல கூறியிருக்காரு. சுமார் 400 பக்கங்களை கொண்ட இந்த நூல் வந்து கண்ணதாசன் இறந்த அடுத்த ஆண்டு, அதாவது 1982 வெளியிடப்பட்டது. திருச்சி கலைக்காவிரி என்ற அமைப்பின் வேண்டுகோளுக்கு இணங்க கவிஞர் கண்ணதாசன் இக்காவியத்தினை படைத்தார். கிறிஸ்தவ இறையலறிஞர்கள் வந்து பலர் உடனிருந்து துணை செய்ய இக்காவியத்தை இயற்றியிருக்காரு. பின்னர் அறிஞர் குழு திருச்சியில் மும்முறை கூடி 8 நாட்கள் காவியத்தை ஆராய்ந்து திருத்தங்கள் கூற கவிஞர் தேவைப்பட்ட திருத்தங்களை செய்து தந்த பின் இக்காவியம் பதிக்க பெற்றது. இதே போலதான் திருக்குரானுக்கும் விளக்குவரை எழுதுவதற்காக கவிஞர் கண்ணதாசன் மேற்கொண்ட முயற்சிகள் முஸ்லிம் அன்பர்கள் சிலரின் எதிர்ப்பால் தடைப்பட்டு போனதாக கூறுகிறார்கள். குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர் குர்ஆனுக்கு உரை எழுதக்கூடாது என்று உலமா பெருக்கள் சிலர் எதிர்த்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்த கவிஞர் எவர் மனமும் புண்படக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தம் முயற்சியை நிறுத்தி கொண்டார். ஆயினும் திருமறையின் தோற்றுவாய் எனப்படும் முதல் அத்தியாயத்திற்கு அவர் எழுதியுள்ள மொழிபெயர்ப்பு இறையருளால் நமக்கு கிடைத்துள்ளது. அழகிய தமிழில் எளிய நடையில் கவிதையாக கவிஞர் கண்ணதாசன் தந்துள்ள மொழியாக்கம் அவர் தம் திருக்குரான் புலமைக்கும் மொழிபெயர்ப்பு திறனுக்கும் சான்றாக திகழ்கிறது. திருக்குரானின் முதல் அத்தியாயம் அல் ஃபாத்திஹா அல்லது தோற்றுவாய் என்று அழைக்கப்படும். இறைவனின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கும் இந்த அத்தியாயம் அரபி மொழியில் 7 வசனங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. கண்ணதாசன் போற்றிய முஸ்லிம் பெருமக்கள், சமூகத்தின் சிறந்த சான்றோர்களை, அருந்தமிழ் வளர்த்த ஆன்றோர்களை, மணிவிழா கண்ட பெரியோர்களை, மணவிழா கண்ட புதுமண மக்களை கவியரசர் கண்ணதாசன் அவ்வப்போது வாழ்த்து பாடி மகிழ்ந்திருக்கிறார். சாதி பத பேதமில்லாமல் எல்லா தரப்பினரையுமே அவர் மனம் கனிந்து வாழ்த்தியிருக்கிறார். முஸ்லிம் பெருமக்கள் பலரையும் அவர் போற்றி பாடியிருக்கிறார். எத்தனையோ முஸ்லிம் தமிழ் கவிஞர்கள் இப்பகுதியை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். ஆயினும் கவியரசர் கண்ணதாசனுடைய மொழியாக்கத்தில் உள்ள இனிமையும் எளிமையும் தெளிவும் தேர்த்த சொல்லாட்சி திறனும் பிற கவிஞர்களிடம் இல்லை என்பது முற்றிலும் உண்மை. வெறும் புகழ்ச்சி இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக திருக்குரான் வசனங்களின் கருத்துகளுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல், கற்பனை கலப்பில்லாமல் உயிரோட்டமாக மொழியாக்கம் செய்திருப்பது கவியரசர் கண்ணதாசனின் மேல் நமக்கு பெருமதிப்பை ஏற்படுத்துகிறது. திருக்குர்ஆன் முழுமைக்கும் கவிஞரின் விளக்க உரை கிடைக்காமல் போயிற்று என்ற ஏக்கமும் நமக்கு எழுகின்றது. கண்ணதாசன் அவர்கள் அனைத்து தரப்பினரையுமே மனம் கணிந்து வாழ்த்தியிருக்கிறார். அதே போல கண்ணதாசன் மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒவ்வொரு விதமாக விவரித்து சொல்வார். ஆனால் கவியரசர் கண்ணதாசன் கந்தல் துணியை வைத்து அழகுற ஒரு கவிதையை விளக்கி சொல்லி இருப்பார். மனிதனும் துணியும் ஒன்று, அதன் பிறப்பும் மனித பிறப்பும் ஒத்து வருகின்றது அப்படின்னு, துணி எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கிறது கூட ஒரு கவிதையா கொடுத்திருப்பாரு. கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு,
சில கைகள் கனிந்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியைப் போல இலைகள் 2 வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு. பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது, பருவ பெண்ணை போலே. அந்த கரிசல் கழனி மேலே அது சிரித்த அழகில் காய் வடித்தது, சின்ன குழந்தை போலே அந்த வண்ணச்செடியின் மேலே என்று பருத்தி உருவான விதத்தை கூட ஒரு பாடலாக எடுத்துரைத்திருப்பார். அந்த பருத்தி துணியானது, துணி ஆடையானது, அந்த துணி கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்தது. அவ்வாறு வந்த துணி சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து பின் அங்கம் பொழிய உடுத்து தன் நிலைமை மாறி கிழிந்த பின்பு நிலத்தில் என்னை விழுத்து சென்றார். நீண்ட கதை முடித்து என்று தான் வாழ்ந்த வாழ்வையும் இந்த துணி எவ்வாறு உருவாகிறது என்ற கவிதையோடு எடுத்து கூறியிருப்பார். இந்த துணியின் நிலை போன்றுதான் மனித வாழ்க்கையும். துணி புதிதாக இருக்கும் போது அதனை எவ்வாறு பாதுகாப்போம், எவ்வாறு வைத்துக் கொள்வோம், அது கிழிந்து விட்டால் அதனை நாம் கையாள்கின்ற முறையே வேறு என்று இந்த பாடலில் கூட கூறியிருப்பார். இவ்வாறு பகவத்கீதை, இயேசு காவியம், திருக்குரான் என்று மும்மதமும் சார்ந்த மொழிபெயர்ப்புகளை முயற்சி செய்து தந்திருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள். இவ்வாறு எனக்கு தெரியாத ஒரு செய்தியாகவும் இருந்தது. அதனால் இதனை முயற்சி செய்து நிறைய தகவல்களை சேகரித்துத்தான் இந்த கண்ணதாசனும் மொழிபெயர்ப்பும் என்ற தலைப்பினை தேர்ந்தெடுத்து நான் கொஞ்சம் செய்திகள் சேகரித்தேன். அதோடு ஒன்றாக கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு சிறு கவிதையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். கண்ணதாசன் எனும் பன்முக கவி, தமிழக அரசின் அரசவை கவிஞன். தமிழ் கவிதைகள் 4000 படைத்திட்டாய், திரைப்பட பாடல்களோ 5000 என கொள்ளையடித்தாய். திறன்மிகு கட்டுரைகளும் அந்தாதி கானங்களும் பல இதழ்களின் ஆசிரியனாய் தவழ்ந்தாய். அர்த்தமுள்ள இந்து மதம் என அழியா காவியமும் சாகித்ய அகாதமி விருதும் பெருமை பெற்றதே. உன் கவி திறமையால் திரையுலகம் பெற்றது புகழ். தோல்வி கண்டு துவளாது அனுபவத்தினை வரிகளாக்கினாய். தத்துவங்களால் தன்னிகரற்ற பெயர் அடைந்தாய். பகுத்தறிவும் பக்தியும் நகைச்சுவையும் இலக்கியமும் அரசியலும் சொற்பொழிவுமாய் தீந்தமிழ் ஆண்டாயே. நான் நிரந்தரமானவன், எனக்கு அழிவில்லை என உன் படைப்புகள் பேசும் 1000 ஆண்டு. பாடலாசிரியனாய் முதல் தேசிய விருது பெற்றாயே. இயேசு காவியம் இயற்றி இமயம் தொட்டாயே. பகவத்கீதையினை நிமிடங்களில் பாடலாய் கொணர்ந்தாய். ஆதிசங்கரின் கனகதாரா பொன்மழை என்று அருளினாய். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியுமாய் தமிழுக்கு சேவை புரிந்து வரலாற்று நாயகனாய். உலகம் போற்றும் கவிஞனாம் கண்ணதாசன், உள்ளம் மகிழும் இசையாம் கண்ணதாசன். உவகை கொள்கிறோம் உன் செம்மொழி அறிவிலே, உன் கலையுக கடலில் நீந்துகிறோம் தமிழ் பருகிட. இவ்வாறு கண்ணதாசன் பற்றிய ஒரு சிறப்பான செய்திகளை நமது கலந்துரையாடுவோம் பேரவைக்கு அளிக்க வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றியினை கூறிக்கொள்கிறேன் ஐயா. அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும். சிறப்பாக உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு மனமன் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்கம்மா. கேக்குதா? சாட் பாக்ல என்ன போட்டிருக்காங்க? சந்தாமரை லோட்டஸ் தொடர்ந்து பேசுங்கள் அப்படின்னு சிங்கப்பூர்ல இருந்து சிறிய சிலராய் போடுறாரு. டைம் என்னன்னு பாத்தீங்களா? முடிஞ்சுதா ஐயா? மொழிபெயர்ப்பு சார்ந்த தகவல்கள் இவ்வளவுதாங்க ஐயா. ஆமா, மற்ற தகவல்கள் வேணும்னா நம்ம வேற ஏதாவது. நீதியரசர் மேல உட்காந்துட்டு இருக்காரா? அவர் எழுதிடுவார் தீர்ப்பு. அதனாலதான் சொல்றேன், பேசுறது இருந்தா பேசுங்க, இல்லைன்னா சரி பரவாயில்ல. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். கூப்பிடுமா. வாழ்த்துறை வழங்குவதற்கு மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய நீதியரசர் நடராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தயாண்டில் இருக்குமாறு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள் ஐயா, ஒளித்தடியில் இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். சகோதரி செந்தாமரை அவர்கள் இவ்வளவு குறுகிய நேரத்தில் உரையை முடிப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நேற்று நம்ம சுவாதி 50 நிமிடம் பேசினாங்க, நீங்க 10 நிமிடம் தான் பேசியிருக்கீங்க. சுவாதி ஒரு வெற்றி கழிப்புல அப்படியே சிரிக்கிறான். ஆனா நீங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு தான் அதற்கு காரணம். அந்த மொழிபெயர்ப்பு பற்றி மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்டதால் கண்ணதாசனை பற்றி சுருக்கமான நேரத்திலே உரையாற்றி முடித்துவிட்டீர்கள். பொதுவாக கண்ணதாசன் என்ற தலைப்பில் பேசுவதானால்
நாள் கணக்கில் பேசலாம். அதற்கான தரவுகள் ஏராளமாக இருக்கிறது. கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார், இயேசு காவியம் எழுதினார், இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியும் அவர் எழுதினார். அது மட்டுமல்ல, நாத்திகர்களுக்கான பாடல்களை அவர் ஆரம்ப காலகட்டத்திலே ஏராளமாக எழுதியிருக்கிறார். அதோடு திராவிட இயக்க உணர்வான பாடல்கள் மிகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான பாடல்கள் ஏராளம் உள்ளன. எனவே அவருடைய பாடல்களை பற்றிய விமர்சனங்கள், விளக்கங்கள் இவைகளையெல்லாம் நாம் பேச வேண்டுமென்றால் மணிக்கணக்கில் பேசலாம். அந்த அளவுக்கு அவர் விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் நமது செந்தாமரை அவர்கள் தலைப்பை மிக சுருக்கிவிட்டு எங்களை கொஞ்சம் ஏமாற்றத்திற்கு ஆளாக்கிவிட்டார் என்றே சொல்ல வேண்டும். இருந்தால் அவருடைய உரை எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும். அவர் எந்த பணியை ஏற்றுக்கொண்டாலும் அதை திறம்பட நடத்தி முடிப்பவர் என்பதை நான் சீர்காழியிலும் மதுரையிலும் நேரில் கண்டு வியந்தவன். எனவே அவர் ஆற்றல் பற்றிய ஐயம் யாருக்கும் வரவேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த இன்றைய ஏமாற்றம் கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் சகோதரி செந்தாமரை அவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ந்து தையாண்டிலே இருக்குமாறு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்களே. செப்பு கால் தலையால் பெய்தால் முசிப்பிற்கு நல்ல பாடாப்பாறை. இவள் இரக்கத்துக்குரியவள், அணிஜ பூக்களை காம்பு கலையாமல் சூடிக்கொண்டாள். அவற்றின் எடை தாங்காமல் இந்து போகிறது. அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரத்துல மிகப்பெரிய கவிஞனாக மாறி இருப்பார். என்னையாது இது போய் ஒரு பெரிய தப்பா? கால் அந்த காம்பை இல்லாம வச்சிருந்தாலே என்ன தப்பு? நாளைக்கு பாரு அவங்க வீட்டுல வேற பறை வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதே விஷயத்தை தான் கண்ணதாசன் கூட பல இடங்கள்ல நம்மளை எல்லாம் வியக்க வைத்திருப்பார். இதையெல்லாம் நமக்கு சிறப்பாக சொல்லி இன்று லோட்டஸ் அவர்கள் ஒரு புதுமையான முறையில மொழிபெயர்ப்புகள் அதனால அந்த தலைப்பில் பேசினாங்க. கவிஞர் கண்ணதாசன் தனித்துவமான படைப்புகளின் பெயர் பெற்றவர் என்றாலும் உலக இலக்கியங்கள் மொழிபெயர்த்தும் பல இதெல்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு. சரி, ரைட்டு, சொல்லுங்க, ரொம்ப நல்லா சுவைப்படை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி உருது மொழியில் புகழ்பெற்ற கஜல் பாடல்களை அவற்றின் ஆன்மாவும் அழகும் சிரியாமல் தூட தமிழில் பல கவிதைகளை மொழிபெயர்த்துள்ளார். பல்வேறு உலகளாவிய சிந்தனைகளை, தத்துவங்களை மற்றும் பிற மொழி இலக்கியங்களை தமிழாக்கம் செய்து தொகுத்து சிறப்பு படைப்பு. தமிழ் பதிப்புலகத்திலே ரஷ்ய மொழி இலக்கியங்களை தமிழ் வாசகர்களுக்கு கொண்டு சேர்த்ததில் கண்ணதாசனுக்கு மிகவும் பங்குண்டு. அந்த வகையில பிற மொழிகளில் வெற்றி பெற்ற மெட்டுக்களுக்கு ஏற்பவும் கருத்துக்களை தழுவும் பல காலமற்ற பாடல்களை தமிழாக்கம் செய்துள்ளார். கண்ணதாசன் மொழிபெயர்ப்பு நூல்கள் மற்றும் அவரது சொந்த படைப்புகளை நம்ம இணையதளத்திலையும் பார்க்கலாம். அவருடைய
பதிப்பகத்துல இருந்தும் கொண்டு வந்து பாடிக்கலாம். நான் கூட நன்றாக பாடக்கூடியவர் லோட்டஸ் அவர்கள், எனக்கு நல்லா தெரியும். அதனால ஒரு 2-3 பாட்டு பாடி கூட அந்த நேரத்தை சரித்திருக்கலாம் நினைக்கிறேன். இருந்தாலும் கூட காணல் உரையில கூட 2-3 பாட்டு பாடிட்டு தான் விடணும்னு நினைக்கிறேன். நான் இப்படிப்பட்ட சிறப்பு அழைப்பாளர் கூப்பிட்ட உடனே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு நல்ல உரையை தந்த சந்தாமரையர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். பாட சொல்லலாம் கடைசியில. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். திரு தயாரிலே இருக்குமாறு பெரியண்ணன் ஐயா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள். அழைத்ததற்கு நன்றி. குரலமுது இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் நல்ல ஒரு தலைப்பு, கண்ணதாசனும் மொழிபெயர்ப்பு. கண்ணதாசனுடைய வேறொரு பரிமாணம். அவர் ஒரு பாடலாசிரியராக மட்டுமே நாம் அறிந்த நமக்கு அவர் மொழிபெயர்ப்பாளர் என்பதையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்தது ஒரு சிறப்பாக. அவருடைய மொழி பற்றும் தமிழ் பற்றும். சிலர் மொழிபெயர்ப்பு செய்வது தாய்மொழி பற்றி குறைக்கும் என்று கருதுவர். ஆனால் கண்ணதாசன் அதற்கு மாறாக அதற்கு சான்றாக திகழ்ந்தார். பிற மொழிகளை அறிந்தவர், ஆனால் தமிழை உயிராக நேசித்தவர். உலக சிந்தனைகளை தமிழில் கொண்டு வந்ததன் மூலம் தமிழின் வளத்தையே அதிகரித்தார். அவரது பணியால் தமிழ் மொழி புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் ஆற்றல் கொண்ட மொழி என்பதை உலகம் உணர்ந்தது. கண்ணதாசன் கூறும் வாழ்க்கை பாடங்களிலிருந்து நாம் ஒரு உண்மையை அறியலாம். என்னன்னா, மொழிபெயர்ப்பாளர் என்பவர் மொழியை மட்டும் அறிந்தால் போதாது, பண்பாட்டையும் அறிய வேண்டும், உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும், கருத்தின் ஆழத்தையும் உணர வேண்டும். இந்த 4 பண்புகளும் கண்ணதாசனிடம் இருந்தன. இதையெல்லாம் மிக தெளிவாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் எடுத்துரைத்தார். அதனால் அவரது மொழிபெயர்ப்புகளுக்கு உயிர்ப்புடன் இருந்தது. மொழிபெயர்ப்புகள் என்பது ஏனோ தானோ என்று இல்லாமல் கண்ணதாசனுடைய மொழிபெயர்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கின்றன. இன்றைய இளைஞர்கள் பல மொழிகளை கற்கின்றார்கள், அது வரவேற்கத்தக்கது. ஆனால் பிற மொழிகளை கற்கும் பொழுது நம்முடைய தாய்மொழியை மறந்துவிடக்கூடாது. கண்ணதாசன் காட்டிய வழி என்ன? உலகத்தை அறிந்து கொள், ஆனால் சிந்திக்கும் போது மட்டும் தமிழில் சிந்திக்க சொன்னார். இதுவே அவர் வாழ்வினுடைய முதன்மை பாடமாகும். பிற மொழிகளில் உள்ள நல்ல கருத்துக்களை தமிழில் கொண்டு வந்து மக்களுக்கு பயன்பட செய்ய வேண்டும். இதுவே உண்மையான மொழிபெயர்ப்பு பணி என்கிறார். கண்ணதாசன் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, ஒரு சிந்தனையாளர் மட்டுமல்ல, அவர் மிகச்சிறந்த பாடலாசிரியர் மட்டுமல்ல, அவர் மொழிகளுக்கு இடையே பாலம் கட்டிய பண்பாட்டு தூதுவர். அவர் செய்த மொழிபெயர்ப்பு பணி தமிழர்களுடைய அறிவு உலகத்தை விரிவுபடுத்தியது. உலக சிந்தனைகளில் தமிழின் இனிய நடையில் மக்களிடம் கொண்டு வந்தது. மொழிபெயர்ப்பு என்பது வெறும் சொல் மாற்றம் அல்ல, அது மனங்களை இணைக்கும் கலை என்பதை தனது படைப்புகளின் மூலம் நிரூபித்தவர் கண்ணதாசன். எனவே நாம் அனைவரும் கண்ணதாசனுடைய பாதையில் நடந்து உலக அறிவில் தமிழில் கொண்டு வரவும், தமிழின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் செல்லவும் உறுதியேற்க வேண்டும். மொழிகள் பல இருந்தாலும் மனித உணர்வு ஒன்று. அந்த உணர்வை மொழியிலிருந்து மொழிக்கு கொண்டு செல்லும் பாலமே மொழிபெயர்ப்பு. அந்த பாலத்தின் சிறந்த கட்டடை கலைஞரில் ஒருவரே கவியரசர் கண்ணதாசன். இந்த ஒரு நல்ல தலைப்பை, சிந்தனையை நமக்கு ஊட்டிய இன்றைய சிறப்பு அழைப்பாளர் பாவலர் செந்தாமரை அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க. அடுத்ததாக வாழ்த்தை வழங்குவதற்கு பெரியண்ணன் ஐயா அவர்களே அன்பு வைக்கின்றோம். திரு தயாரிலே இருக்குமாறு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்பன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்க. இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம். மிக அருமையாக கண்ணதாசனுடைய மொழிபெயர்ப்பு பாடல்களை பற்றி பேசியது மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு செயலாகும். அது மட்டுமல்ல, ரமசேவன் கையிலிருந்து பாம்பு வீசுது சௌக்கியமா அப்படின்னு ஒரு வரி. அது மொழிபெயர்ப்பதற்காக கண்ணதாசன் அவருடைய மகன் கண்ணதாசனுடைய மகன், அவருடைய பேரும் காந்தி கண்ணதாசன், அவர் 10 பொருள்களை இது மொழிபெயர்க்க சொன்னாரு. யாருமே சரியா மொழிபெயர்த்த ஒரு பல இன்னல்களுக்கு ஆளாகி அப்புறம் நூலை மொழிபெயர்த்தார். அப்படி மிக அருமையான கவிஞர். அவருடைய பாடல்கள் எல்லாம் எழுச்சி ஊட்டுவதாக இருக்கிறது. வாழ்க்கை என்றாலும் இருக்கும், வாசப்போரும், அதாவது வாழ்க்கை வாழ்ந்தோறும் என்ன இருக்கும்னு தெரியல. வந்தப்பம் எதிராலும் வாடி நின்றால் வாடி நின்றால்
வாடி நின்றால் உழுவதில்லை அப்படின்னு பாரு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்றெல்லாம் பாடிய கவிஞருடைய சிறப்புகளை எல்லாம் மிகச் சிறப்பா இந்த கலந்துரையாடுவோடு சரி என்பதை அறிந்து அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து நன்றியுடன் இந்த நிகழ்வை நன்றி வணக்கம் வாழ்க. நன்றிங்கய்யா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அவர்களை அனுமதிக்கின்றேன். அழைத்ததற்கு நன்றி சுவாதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் செந்தாமரை அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். அதாவது செந்தாமரை பூவில் இருப்பாள் அப்படின்னு நம்ம மகாலட்சுமியை பாடுவோம். அதே மாதிரி அந்த லட்சுமி அம்மாவை நமக்கு கண்ணதாசனை பற்றி அவ்வளோ அருமையாக நமக்கு எடுத்து கூறினாங்க. மற்றும் நம்மளுடைய சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கண்ணதாசனும் மொழிபெயர்ப்பும். அவர் கண்ணதாசன் எவ்வளோ பெரிய கவிஞருங்கிறது ரொம்ப நமக்கு புரிய வச்சாங்க. அதாவது அவர் கண்ணதாசன் மொழிபெயர்ப்பு கவிதைகள் நிறைய எழுதியிருக்காங்க. இந்த தமிழ் பற்று கொண்டதனால்தான் அவர் எழுதியுள்ள அந்த மொழிபெயர்ப்பு, அந்த தமிழ் பற்று இருக்கனால்தான் எல்லா இதுலேயும் மொழிபெயர்த்து எழுதியிருக்காருங்கிறத அழகாக தெரிகிறது நமக்கு. அப்புறம் நிறைய கவிதைகள் கட்டுரைகள் இதெல்லாம் மொழிபெயர்த்திருக்காரு. அவருடைய பெயர் இயற்பெயர் முத்தையா, அதை பிறகு கண்ணதாசன் மாற்றிண்டாரு அப்படின்னு சொன்னாங்க. தனது பாடல்களை எப்போதுமே அவருடைய பாடல் எளிமையாகவும் அழகாக புரியும்படியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. தனது பாடல் அதாவது கதை மொழிபெயர்ப்பு அதாவது கதை மொழிபெயர்ப்பா அல்லது ஐயம் அப்புறம் பஜகோவிந்தம், கனகதாரா சோஸ்திரம் இதையெல்லாம் கவிதையாக தமிழ்ல எழுதியிருக்காரு. தமிழ் பற்று இருக்கனால அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த சான்ஸ்கிரிட் இதுல இருந்து அழகா மொழி பல மொழி தெரிந்தவர், பன்முக வித்தகர்னு சொல்லலாம். அப்புறம் திருவருட்பா, கம்பன் எல்லாமே அவர் எழுதியிருக்காரு. அப்புறம் பிறவையும் மரணமும் மாறி மாறி வருங்கிறத எடுத்து சொல்லியிருக்காரு. கீதை புரியும் வகையும் அந்த 9 பிரிவாக பிரித்து அவர் அழகாக எழுதியிருக்காரு. அதன் விளக்கம் சொன்னதும் அம்மா சொன்னது மிகவும் அருமையாக இருந்தது. அபிராமி அந்தாதியும் தமிழில் அழகாக கொடுத்துருக்காரு. அப்புறம் இயேசு காவியம் 400 பக்கங்கள் கொண்டதுன்னு சொன்னாங்க. அப்புறம் திருமறை அந்த எழுத முற்படும் போது அவருக்கு சில எதிர்ப்புகள்லாம் ஏற்பட்டது. ஆனால் அதையும் மீறி அழகாக எழுதியிருக்காரு. மனித வாழ்க்கையை பற்றியும் எழுதியிருக்காரு. அதாவது பகவத்கீதை, இயேசு காவியம் ஆகியவற்றை அவர் ரொம்ப முறையாக அழகாக எழுதியிருக்காரு. அதனால் அம்மா சொன்ன மாதிரி இந்த பன்முக கவி என்று போற்றி ஒரு கவிதை அவர் வாசித்து முடித்தது மிகவும் அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கம்மா. காணல் உரை வழங்கி சிறப்பிக்க இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மாவர்களை அண்ணன் அழைக்கின்றோம். காணல் உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்கள் பற்றி இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மாவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாருங்கள். நன்றிமா. மீண்டும் அனைவருக்கும் ஒரு வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். அதாவது அந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கும்போது தகவல்கள் குறைவா தான் இருந்தது. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் குறுகிய நேரத்துல முடிக்கிற மாதிரி இருந்தது. வேற இவரை சார்ந்த வேற தலைப்புகள் எடுத்துதான் நம்ம நிறைய பேசிட்டே இருந்திருக்கலாம். நம்ம ஐயா சொன்ன மாதிரி அதுல கண்ணதாசன் பாடல்ல ஒரு அந்தாதி வகையில இருக்கக்கூடிய, அந்தாதின்னு சொல்ல முடியாது, ஒரு பாடல், அந்த பாடலினுடைய விளக்கம் நான் சொல்றேன். ஏன் அந்த பாடல்ல எழுதப்பட்டது, அதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது. அதுவும் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே பிடித்தமான பாடல். அத்திக்காய் காய்க்காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. இந்த கண்ணதாசனின் பாடலை பலரும் கேட்டிருப்போம். இத வெறும் சினிமா பாடல், திரைப்பட பாடல் என்று மட்டும் நம்ம நினைக்க கூடாது. சங்க காலத்து பாடல்ல இருந்துதான் சில வரிகளை எடுத்து கண்ணதாசன் அவர்கள் திரை இசையில கொடுத்திருப்பாரு. அதே போல இந்த பாடலை யாரும் ரசிக்க மாட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் MS விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. கண்ணதாசனுக்கு அவ்வளவு ஒரு அழுகிற மாதிரியான ஒரு சூழலாம், இந்த மாதிரியான ஒரு பாடலை வேண்டாம்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு
கொஞ்சம் பேசியிருக்காரு. அப்புறம் எம்.எஸ். விஸ்வநாதன் சரி ஓகே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பாடல்ல இருக்கக்கூடியது நம்ம வந்து ஒரு காய் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இந்த தமிழ் கவிதை இலக்கியத்துல ஒரு சுவாரஸ்யமான சிலேடை இரு பொருளை தரும் ஒரு சொல் அல்லது வரி அல்லது பாடல் தான் சிலேடைன்னு சொல்லுவோம். நேரடியா ஒரு பொருளும் மறைமுகமாக இன்னொரு பொருளும் அந்த வகைக்குள் ஒளிந்து கிடக்கும். இதற்கு உதாரணமா எத்தனையோ பாடல்களை நம்ம சொல்லலாம். அதில் ஒன்றுதான் இந்த அத்திக்காய் காய். அதாவது சங்ககால பாடல்ல வருவது சில காய்கள் தான். ஆனால் அதை தழுவி கண்ணதாசன் எழுதிய திரையிசை பாடலில் ஏகப்பட்ட காய்கள் கொத்தவள் சாவடிக்குள் நுழைந்து விட்டதை போல கமகமக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அத்திக்காய் ஆலங்காய், இத்திக்காய் கன்னிக்காய், ஆசைக்காய் பாவைக்காய், அங்கேக்காய் அவரைக்காய், கோவைக்காய் மாதுளங்காய், எண்ணுழங்காய் இரவுக்காய், உறவுக்காய் ஏழைக்காய், நீயும் காய் நிதமும் காய், இவழைக்காய் உருவங்காய், பருவங்காய் ஏழக்காய், வாழைக்காய் ஜாதிக்காய், கனியக்காய் விலங்காய், தூதுவழங்காய் மிளகாய், சுரைக்காய் வெள்ளரிக்காய், சிரிக்காய் கொற்றவரைக்காய், தனிமையில்லைங்காய். இது போல எத்தனை காய்கள், இத்தனையும் கொண்டு கண்ணதாசன் எழுதிய அருமையான பாடல் தான் அத்திக்காய் காய். இந்த முழு பாடலும் கேட்கும் பொழுது நம்மளுக்கு அதற்கு பெரிதான விளக்கமும் நம்மளுக்கு தெரிய வரும். அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ எல்லவோ, கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய் அப்படின்னு இந்த பாடல் தொடர்ந்து வரும். இப்போ இந்த பாடல் வந்து எப்படின்னா சங்ககால பாடல் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதுல இருந்து 2-3 காய்கள் தான் இந்த சங்ககால பாட்டுல இருக்கும். ஆனா கண்ணதாசன் தான் வந்து நிறைய காய்களை வந்து இதுல பண்ணியிருப்பாரு. எப்படின்னா தலைவன் பொருள் தேடி பிரிகிறான், அவன் சென்ற திசை நோக்கி இவள் ஏங்கி கிடைக்கிறாள் தலைவி. இந்த பொல்லாத வேளையில் நிலவு வந்து இம்சிக்கிறது. ஏற்கனவே அவள் மனம் ஏக்கத்தில் சிக்கி இருக்க காதலை ஊட்டும் வசீகர நிலா தன் ஒளியை பாய்ச்சி அவளை உஷ்ணப்படுத்துகிறது. அவளோ துவழ்கிறாள். கோபம் வருகிறது நிலவின் மீது. என்ன இது அநியாயம், என்னை ஏன் வதைக்கிறாய் என்று திட்ட வேண்டும் போல் இருக்கிறது. இருந்தாலும் நிலா காதல் உணர்வுகளை ஊட்டும் அற்புதமாயிற்றே, திட்டவும் மனமில்லை. எனவே அதனுடன் முறையிடுகிறாள் அவள். எப்படி என்றால், அத்திக்காய் காய். ஏன் நிலாவே நீ காய்கிறாய், நான் தேய்கிறேன். என்னை நீங்கிச் சென்ற தலைவனோ அங்கே இன்பமாய் இருக்கிறான். அவனை விட்டுவிட்டு என்னை ஏன் காய்கிறாய்? எனவே நீ அவன் இருக்கும் அந்த திக்கில் காய், அந்த திசையில் காய், அவனிடம் சென்று காய். அவனை இந்த காதல் நோய் பற்றட்டும். அப்படி பற்றினால்தான் அவன் என்னிடம் ஓடி வருவான். ஆலங்காய் வெண்ணிலவே, வெறுமனே காய்ந்து விடாதே, அது அவனுக்கு போதாது. பொறுப்பில்லாமல் அங்கேயே இருந்து விடுவான். நீ காய்க்கும் மோக வெப்பத்தில் அவன் என்னை நோக்கி ஓடி வர வேண்டும். எனவே நீ விஷத்தை போல காய். ஆலம் என்றால் விஷம். சாதாரண காய்ச்சலுக்கு கரையாத அவன் மனம் உன் விஷ காய்ச்சலுக்கு நிச்சயம் சிதையும். அடுத்த வரி, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ, என்னிடம் வந்து இந்த திக்கில் நின்று காய்ந்து தொலைக்காதே வெண்ணிலாவே. உனக்கு பெண்களின் தாபம் புரியாதா, தவிப்பு விளங்காதா, தனிமை புரியாதா, ஏக்கம் அறிய மாட்டாயா? ஏனெனில் நிலாவே நீயும் ஒரு பெண் அல்லவா. அடடா, எத்தனை அருமையாக இருக்கிறது. இந்த இலக்கிய ரசனை தான் நம் பழந்தமிழ் இலக்கியத்தின் முன் மண்டியிடச் செய்யும். அதே போல கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய், அங்கேக்காய் அவரைக்காய், மங்கை எந்தன் கோவைக்காய். அதாவது தலைவி பாடுகிறாள், நிலவே தலைவனை நினைத்து நினைத்து உறங்காத விடிகளோடு தவியாய் தவிக்கும் இந்த கன்னி பெண்ணுக்காக சின்னஞ்சிறு வயது முதல், அதாவது ஞாபகம் முடைக்காத அந்த பழைய நாள் முதல் அவன் மீது கொண்டு விட்ட அடங்காத ஆசைக்காக ஆசைக்காய், அவன் மீது அபரிமிதமான காதல் கொண்டு விட்ட பாவைக்காய், அதாவது பாவை என்றால் பெண்ணுக்காய். அதாவது இந்த பெண்ணுக்காய் இங்கே காய்ந்து தொலைக்காதே, என் மீது இறக்கப்படு, நான் தகிக்கும் உன் காதல் கதிர்களை தாங்கும் நிலையில் இல்லை. இவ்வாறு ஒவ்வொரு வரிகளுக்குமான இந்த விளக்கத்தினை குறிக்கிறார்கள். மாதுளங்காய் ஆனாலும் என்னுளம் காய் ஆகுமோ, என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ எல்லவோ. அதாவது இப்போ அந்த பாட்டுக்கு தலைவன் இந்த பக்கம் இருந்து கொண்டு எசப்பாட்டு பாடுவதாக, நிலவே இவள் சொல்கிறாள் என்று என் மீது காய்ந்து விடாதே, நான் அவளை விட கொதிப்பில் இருக்கிறேன். அவள் அப்படித்தான் பழியை என் மீது தூக்கி போட்டு விடுவாள். அவள் உள்ளம் காய், என் மீது கனியாத காய். தொழில் நிமித்தமாகவே நான் இங்கே வந்து இப்படி துடித்து சாகிறேன். அவள் என்னவோ நான் அவளை பிரிவதற்காகவே இப்படி புறப்பட்டு வந்ததை போல உன்னிடம் முறையிடுகிறாள். அப்படிப்பட்டவன் அல்லன். மாது அப்படிங்கிறது பெண். மாதுளம் காய், மாது உள்ளம் காய். மாது அவள் உள்ளம் காய்தான் என் மீது கனிவின்றி சாடுகிறது. என்னை நெருப்பாய் சுட்டரிக்க உன்னை தூண்டு விடுகிறாள்.
அவள் என் மீது மிகுந்த அன்பு உள்ளவள்தான். என்னை நீ காயாதே வெண்ணிலவே, நீ என் உயிர் அல்லவா? அவளுக்கு முன்பே நீதானே என் காதலி, என் காதல் தவிப்புகள் அறிந்தவள் அல்லவா நீ, எனவே நீ என்னை காயாதே அப்படின்னு இங்க ஆண் எப்படி நிலாவை என்னை காயாதே, அவளை போய் காய் என்று மூட்டி விடவில்லை, என்னை காயாதே என்று என் உயிர் தானே, என்னை அறிந்தவள் தானே என்று கூறுகிறான். இது போல இந்த பாடலுக்கு விளக்கங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. நேரம் ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ஒரு விளக்கத்தோடு முடித்துக் கொள்கிறேன் ஐயா. கண்ணதாசன் இருந்தால் வேற மாதிரி பாடியிருப்பார், பழம் பாடியிருப்பாரு என்னன்னு தெரியல. என்ன லோட்டஸ் எப்படி வயசாகி போயிருப்பாரு. சரி, ரொம்ப அருமை. அடுத்த பகுதிக்கு போமா? சரி, இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைந்து விட்டது. 3ஆம் பகுதி கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் மொழிக்களம், நிகழ்வு எண் 2168, நாள் 2/5/2026, செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்கள் இன்று நம்மிடம் உரை வழங்கியமைக்காக அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க அம்மா. இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களுக்கு பாட்டு சான்றிதழ் புலனம் மூலமாக வழங்கப்படும். நன்றி உரை. இன்று திருக்குறள் கூறிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய குரலும் பொருளும் வரலாற்று செய்தி வழங்கிய டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று இசைப்பாடல் வழங்கிய பாடல்களுக்கும் மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர் வருகையாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான்கோர் IAS அகாடமி இயக்குனர் பேராசிரியர் தமிழன் ஐயா அவர்களுக்கும் கண்ணம்மாள் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைப்புதல் மற்றும் பாடச் சான்றிதழ் வடிவமைத்து தரும் ஷாமிலி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் உழவர் களம், நிகழ்வு எண் 2169, நாள் 3/5/2026, அறிவன் கிழமை. அன்றைய சிறப்பழைப்பாளர் நகைச்சுவை நாவேந்தர் பாவலர் குடியேத்தும் குமரன் ஐயா அவர்கள் நாளை உரையாற்றுவார். ஐயா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு உழவர் சந்தையும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. சிறப்பு அழைப்பாளருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும் ஜனனி அவர்களுக்கும், 2ஆம் 3ஆம் பகுதிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்த குரலமது அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.